Good morning students. Sri Bharati Metric Higher Secondary School Edachipalayam YouTube channel. Shall we the last video, the dicot and then monocot families. In previous class we will discuss about the molecular taxonomy. Let's see continue the video. DNA barcoding, two topic, just 3 mark questions. DNA barcoding, DNA வரி குறியிடுதல். Most of you have seen the many more supermarket and then many more shopping malls. They are used in a scanner method. It is a universal product code UPC. It is a barcoding. In this barcoding, to use the same way, we can also distinguish from one species to the another species of plants. DNA barcoding is a taxonomical method. It is mainly used to variation of the classification of plant in new trend modern technology. DNA barcoding is a taxonomical method. இது ஒரு வகைப்பாடு அப்படினு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஸ்பீசஸை இன்னொரு ஸ்பீசஸ்லேருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பர்ச்சேஸிங்க்கும் அதில் பார்கோடு மாதிரி லைனாக கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து லைனாக அப்படி இருக்கும். பார்கோடிங் ஸ்கேனர் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் கோடிக்கும் வேரி ஆகும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேனோட காப்பி அதோட நம்பரும் நம்ம எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸோட நம்பரும் ஒரே ஈக்குவலாக கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ அப்படி தான் பார்கோடிங்கில் இப்போ எல்லா மளிகை பொருளையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஷாப்பிங் மால்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷனுக்கும் இதை இன்க்ளூட் பண்ணலாம். டிஎன்ஏ பார்கோடிங் அப்படிங்கிறது ஒரு ஜீனோமில் உள்ள வெரி ஷார்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீன் அப்படின்றது ஆல் ஆர்கானிசம் டு மேடப் ஆஃப் ஜீன். ஜீனில் நியூக்ளியஸ் இட் இஸ் ஏ ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்ஸ். இந்த டிஎன்ஏல நம்ம உடம்புல கூடிய ஒவ்வொரு இதுவும் நியூக்ளியஸ் செல்லு, ஒவ்வொரு செல்லையும் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ ஆர்என்ஏ அண்ட் தென் 2 ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. இது 2 நியூக்ளிக் ஆசிடாலையும் டிஎன்ஏ அப்படின்றது நியூக்ளிக் ஆசிட் அண்ட் தென் ஷால்ட்டு அண்ட் தென் நைட்ரஜன் பேஸ், இந்த 3ஆலையும் ஆனது. இதில் வந்து ஒரு ஸ்பீசஸை மட்டும் கால்குலேட் பண்ணால் அதை டிஎன்ஏன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜீனையும் சேர்த்துனா அதை வந்து ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் சீக்வன்ஸு தான் நம்ம ஜீனோம்னு சொல்லுவோம். அப்போ டிஎன்ஏ அப்படின்றது இந்த ஜீனோமில் இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 40 பேர் இருக்காங்க அப்படின்னா 40 பேரும் ஜீனோம். இதில் ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தரை மட்டும் கூப்பிடணும் அப்படின்னா அது வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸை தான் ஜீனோம்னு சொல்லுவோம். இல்லை டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பார்ட், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஜீன். டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்றப்ப ஜீனோம். அப்போ அந்த ஜீனோமில் இருந்து ஒரு சிங்கிள் பார்ட் எடுத்தோம்னா அதை வந்து ஜீன்னு சொல்லுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் கால்குலேஷனை வந்து ஜீனோம்னு சொல்லுவோம். அந்த ஜீனோமில் இருந்து ஒரு சிங்கிள் பார்ட், வெரி ஷார்ட் ஜெனட்டிக் சீக்வன்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பார்ட் ஆஃப் ஜீனோம். ஜீனோமில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜீனை மட்டும் செலக்ட் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது பார்கோடிங் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். The genetic sequence used to identify plant is known as a DNA tag. DNA வரிசையை பயன்படுத்தி செலக்ட் பண்ணக்கூடியது அல்லது டிஎன்ஏ பார்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளான்ட்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சீக்வன்ஸ் கோடை தான் நம்ம டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது டிஎன்ஏ டேக் அப்படின்னு சொல்லுவோம். In this term word of barcoding first introduced in the year 2003, Paul Habert scientists, they proposed this DNA barcoding and it is considered as the father of barcoding. அதனால இவரை father of barcoding அப்படின்னு சொல்லுவோம். The gene region that being used as a effective barcode. இந்த பார்கோடு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் நியூக்ளியஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டில் மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ் 2லேயும் இருக்குது. அந்த மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஜீனை மார்க்ட் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஆர்பிசிஎல் அப்படின்ற
ஒரு identification of used effective type of a gene. In this gene are 2 chloroplast and then mitochondria present இருக்குது. அந்த 2 identification geneக்கு பேர் தான் MACTK and then RBCL gene அப்படின்னு சொல்லுவோம். And they have been approved as a barcode region of the plant. இது மூலமாக ஒரு பிளான்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆர்பிசிஎல் அப்படின்றது ருபிஸ்கோ என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் இன் டொபேக்கோவில் கூட இது இங்கே மட்டும் இல்லாமல் டொபேக்கோவில் கூட இருக்குது. ஸோ கிளாமிட்டோமோனஸு கிளாமிட்டோமோனஸில் உள்ள குளோரோபிளாஸ்டில் இந்த ஆர்பிசிஎல் அப்படின்னு இருக்குது. மேக்ட் ஜீன் அப்படிங்கிறது பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய ஜீன். இதில் வந்து ஒரு ருபிஸ்கோ என்சைம் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு என்சைமு இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் உள்ள அந்த ஜீனை எஃபெக்டிவ் ஜீனை எடுத்து நம்ம அதோட கிளியர் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் புதுசாக பிளான்ட்டு தோன்றுறதில்ல, அந்த பிளான்ட்டோட ஏதோ ஒரு ஜீன் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த டீட்டெயில்ஸை சேம் பிளான்ட் சீக்வன்ஸ் கிளாஸிஃபிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் ஆஃப் அன்னோன் ஸ்பீசஸ், எதுவுமே தெரியாத ஒரு ஸ்பீசஸை இந்த ஜீனோட வரிசை அதை பேஸ் பண்ணி அது கலெக்ட் பண்ண டேட்டாவிலேருந்து சப்மிட் சீக்வன்ஸ் ஜீன் பேங்க் அண்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் தி ப்ரோக்ராம் ஃபார் த க்ளோஸ்லி ரிலேட்டட் சீக்வன்ஸ். நெருங்கிய தொடர்புடைய பிளான்ட்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த மேக்குட் ஜீன் அண்ட் தென் ஆர்பிசிஎல் ஜீனை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஒரு ப்ரோக்ராமுக்கு பேர் தான் பிளாஸ்ட் அப்படின்றது. இந்த பிளாஸ்ட்டில் வந்து நம்ம புதுசாக ஏதாவது ஒரு பிளான்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். எந்த ஜீனுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த குரூப்பில் எடுத்து அந்த பிளான்ட்டை தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் டிஎன்ஏ பார்கோடிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார்கோடிங், இதோட முக்கியத்துவம் என்ன? First of all, DNA barcoding is a greatly help in identification and classification of the organism. ஒரு உயிரினங்களை பற்றி ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் வரிசைப்படுத்துறதுக்கும் வகைப்படுத்தி வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த பார்கோடிங். அண்ட் தென் இட் aids to mapping the extent of biodiversity. அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னா the world level distribution of the plant and then animals. அப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்றது அதோட குறிப்பிட்ட எல்லையை ஒரு மேப் மாதிரி போட்டு காட்டுறதுக்கு இந்த டிஎன்ஏ பார்கோடிங் பயன்படுது. டிஎன்ஏ பார்கோடிங் டெக்னிக் ரெக்வயர் ஃபார் ஏ லார்ஜ் டேட்டாபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஃபார் கம்பேரிசன் அண்டு பீரியர் நாலேஜ் ஆஃப் த பார்கோடிங் ரீஜியன். டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்றது இட் இஸ் எ வெரி டெக்னிக்கல் ப்ராசஸ். தேர் ஆர் ஏ லார்ஜ் டேட்டாபேஸ், அதோட ஜென்ரலாக அதோட மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு நியூ பிளான்ட்டை அதோட மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடு. இந்த டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்றது ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபுல் பிளான்ட்டையோ அல்லது கட்டிங் பார்ட்டையோ அல்லது வந்து அந்த பிளான்ட்டோட இந்த மாதிரி மாடல், அதாவது டெத்தான செல்களை வச்சோ அல்லது வந்து அதை பவுட்ரு ஃபார்மில் பண்ணியோ எதில் வேணாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். எந்த பவுட்ரு ஃபார்மில் இருந்தாலும் சரி, கட்டிங் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஃபுல் என்டையர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஒன்லி யூசேஜ் ஆஃப் த டிஎன்ஏ பார்கோடிங். அதுதான் டிஎன்ஏ பார்கோடிங்கோட டீட்டெயில்ஸு. ஸோ இந்த டிஎன்ஏ பார்கோடிங்க்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிளான்ட் வந்து எந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்லாம் ஃபாலோ பண்ணாங்க? ஓல்டன் மெத்தட், அதை தான் நம்ம வந்து கிளாசிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நவடே யூஸ்ட் அஸ் த கிளாசிஃபிகேஷன் மெத்தட் ஆர் மாடர்ன் டாக்ஸானமி. டாக்ஸானமினா வகைப்பாடு, மாடர்ன்னா புதிய வகைப்பாடு, நவீன வகைப்பாடுன்னு சொல்லலாம். கிளாசிக்கல் டாக்ஸனா பாரம்பரிய முறை. முன்னாடியெல்லாம் டார்வின் தோன்றதுக்கு முன்னாடியெல்லாம் டார்வின் காலத்தப்பெல்லாம் வேர்ல்டு மெத்தடாக கிளாசிக்கல் இருந்துச்சு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ வேர்ல்டு சிஸ்டமேட்டிக் ஆர் ஆல்ஃபா டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த மாடர்ன் மெத்தட் வந்து புதிய வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ நியூ டெக்னிக், நியூ மெத்தட் ஆர் பயோசிஸ்டமேட்டிக் ஆர் ஒமேகா மெத்தட். இது ஆல்ஃபா மெத்தட், இது ஒமேகா மெத்தட். இது வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸு, இது நியூ சிஸ்டமேட்டிக். இட் இஸ் ஏ ப்ரீ டார்வினிசம். டார்வினுக்கு முன்னாடி, டார்வினோட அந்த ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷனுக்கு முன்னாடியே இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமி இருந்துச்சு. இது அரிஸ்டாட்டில்ஸ் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்தது அதனால் ப்ரீ டார்வினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ போஸ்ட் டார்வினிசம், டார்வினிசத்துக்கு பிந்தைய காலம். தென் ஸ்பீசஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ பேசிக் யூனிட். அதாவது பேசிக் யூனிட்டாக ஒரு சிங்கிள் செடியை மட்டும்தான் பார்ட்டாக கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து ஸ்பீசஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ டைனமிக் என்டிட்டி அண்ட் தென் எவர் சேஞ்சிங்ஸ். அதாவது ஸ்பீசஸ் வந்து மாறும் நிலையில் இருக்கும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர் இன்க்ளூட் பண்ணி இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்,
கிளாஸிஃபிகேஷன் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். இது வந்து பார்க்குறதுக்கு ஸ்மால் செடி, ஹியூஜ் சைஸ் ட்ரீ அண்ட் தென் மிடில் சைஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க பேஸ்ட் அப்பான் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். But nowadays the classification based on the morphological and then anatomical, reproductive character and the phylogenetic evolutionary relationship of the organism to consider as the classification time la consider பண்ணுவாங்க. This classical taxonomy system is based on the observation of few samples and then individuals. ஒரு சில குறிப்பிட்ட மாதிரிகளை மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கேரக்டரை ரிசம்பிள் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் nowadays the system is based on the observation large number of samples and then individuals. நல்லா கூர்மையாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு கிளாஸிஃபிகேஷன் பண்ண மெத்தடு. அப்போ கிளாசிக்கலை கம்பேர் பண்ணும்போது மாடர்ன் மெத்தட் வந்து நல்லா அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் ஆன்சராக இருக்கும். அந்த இடத்துல டிஎன்ஏ பார்கோடிங்கை யூஸ் பண்ணுவாங்க. த சேம் ப்ராசஸ், இந்த மாதிரி பார்கோடிங் ப்ராசஸ் மாதிரியே இன்னொன்று தான் கிளாஸ்டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ்டீட் அப்படின்னா கால்வழி கிளைத்தல் மெத்தட்ஸ். The analysis of taxonomical data and the type character that used in a classification have changed from time to time. இப்போ அனலைஸ் பண்ணி அதை டாக்ஸானமிக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதோட கேரக்டரை, அதாவது அதோட பண்பு குணநலங்களை நம்ம டிசைட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமுக்கும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு எண்ணத்தை இன்னொரு இடத்த பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா வேறுபாடு அடைஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் ஹவ் பீன் கிளாசிஃபை பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி பிஃபோர் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப். அதாவது மைக்ரோஸ்கோப் தோன்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இருந்துச்சு. இப்போ மைக்ரோஸ்கோப் வந்து அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப் நமக்கு கிடைச்சோன்னே வித் ஹெல்ப் ஆஃப் த இன்க்ளூஷன் சப் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் தென் மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர். அதாவது ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட்டு, அன்ரிலேட்டட் பிளான்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து மிக நுண்ணிய அளவில் அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் சப் மைக்ரோஸ்கோப்பில் நிறைய கிளாரிட்டிக்காக நமக்கு இருக்குது. க்ளோசர் ஸ்டடி இஸ் நெசசரி வைல் கிளாஸிஃபையிங் க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட்டு. இப்போ வந்து ஒவ்வொரு ஜெனட்டிக்கல் கேரக்டர் வந்து மாறிட்டு வரும்ல, அதை பற்றின டீட்டெயில்ஸில் வந்து ஜெனட்டிக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணி முக்கியமாக அதோட ஃபுல் டெக்னாலஜிக்கலை யூஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இதுவும். ஸோ அதில் வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ளிமெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர்ஸு, சாஃப்ட்வேர்ஸு நிறைய அதிக அளவு யூஸ் பண்ணி மாடர்ன் டெக்னாலஜிக்கல் அண்ட் ஃபைலோஜெனடிக்கல் கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதிக அளவில் பிளான்ட்டை ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணலாம். திஸ் மெத்தட் கிளாஸிஃபைங் ஆர்கானிசம் இன்டு மோனோஃபைலட்டிக் குரூப் ஆஃப் ஏ காமன் ஆன்ஸ்டர்ஸ். இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா முன்னாடி பழைய முன்னோர் காலத்துலேருந்து தோன்றக்கூடிய அந்த மெத்தட்லேயே பொதுவாக காமனாக எந்த ஒரு முன்னோர்கிட்டேருந்து பெறப்பட்டாங்களோ அந்த கேரக்டரில் இருந்து இப்போ தரக்கூடிய கேரக்டர் வரைக்கும் அனலைஸ் பண்ண டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த கிளாஸ்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ்டீட் அப்படின்றது க்ரீக் வேர்டு. இது கிளாஸ்ட் என்பது கிளை என அதுக்குரிய மீனிங்கு. த அவுட்கம் ஆஃப் கிளாஸ்டீட் அனலைசிஸ் இன் ஏ கிளாடோகிராம். அதாவது ஒரு கிளாடோகிராம் பற்றின டீட்டெயில் ஒரு வரைபடம் மாதிரி வரைகிறதுக்கு இது பேர் மர வடிவம் மாதிரி இருக்கும், அப்படியே அங்கே கிளச்சி போன மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ பெஸ்ட் ஹைப்போதிசிஸ் ஆஃப் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். இது வந்து முன்னாடி தோன்றக்கூடிய சிற்றிலிருந்து இப்போ வரக்கூடிய ஸ்பீசஸ் வரைக்கும் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது ஒரு ஸ்பீசஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் அப்படின்னு இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், இது ஒன்லி பேஸ்ட் ஆஃப் ஆன் த ஃபைலோஜெனட்டிக்கல் அதை பேஸ் பண்ணியும் இது இருக்குது. இதை வந்து நம்ம அதிகமாக சாஃப்ட்வேர் மூலமாகவும் அண்ட் தென் கம்ப்யூட்டரைஸ்டு மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். இதில் கிளாஸ்டீட் அனலைசிஸ் அப்படின்றது எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஸ்டீடை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிரைமரி மெத்தட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைலோஜெனடிக் ஆர் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு ஒரு தாவரம் எப்படி தோன்றுச்சு, அந்த தாவரத்தோட முன்னோடி யார் அப்படின்றது ஃபஸ்ட்டு பேசிக்காக அனலைஸ் பண்ணக்கூடியது தான் பிரைமரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்க்கும்போது ஒரு உயிரினங்கள் வந்து பல்வேறு வகையாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. டு கிளாஸிஃபை த ஆர்கானிசம் இன்டு கிளாட் மெத்தட். கிளாட் அப்படின்னா கிளை மாதிரி அப்படிங்கிற இப்போ பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கிளை மாதிரி கிளச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் கிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாட்ஸ்னால் கிளைகள். திஸ் கிளாஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஷேடு. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீசெண்டாக சொல்லப்போனால் இது வந்து அவங்களோட ஆன்ஸ்டர்ஸ்கிட்ட இருந்து கெயின் பண்ண ஒரு ஸ்மால் கேரக்டர்.
இது வந்து கண்டிப்பாக அவங்களோட மூதாதையர்கிட்டேருந்து ஏதோ ஒரு கேரக்டரையாவது கண்டிப்பாக ஒவ்வொரு பிளான்ட்டும் இருக்கும், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கிட்டையும் அவங்களோட முன்னோர்களோட கேரக்டர் இருக்கும் அப்படின்ற டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரைஸ்டு மெத்தடு கிளாஸிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வேறு ஒரு பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட்டா அல்லது அன்ரிலேட்டட் பிளான்ட்டா அப்படின்றது ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஷேர் கேரக்டர், இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய கேரக்டரு மேபி மார்ஃபாலஜிக்கல் அண்ட் தென் லீஃபு, ஃப்ளாரு, ஃப்ரூட்டு, சீடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டராக இருக்கலாம். அல்லது அதை வந்து எப்போ ஓப்பனிங் ஆஃப் த ஃப்ளாரு, க்ளோஸ்ட் ஆஃப் த ஃப்ளாரு, இது வந்து டே டைம் க்ளோசிங் ஓப்பனிங் பிளான்ட்டா அல்லது நைட் டைம் ஓப்பனிங் பிளான்ட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஈஸியாக அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். டிஎன்ஏ அப்படின்றது ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீனு, ஒரு பாஸ்பேட்டு அண்ட் த நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஎன்ஏ மூலக்கூறுகள் பல பண்புகளை பெற்றிருக்கும். மாலிகுலர் லைக் டிஎன்ஏ ஆஸ் ஏ ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் அண்ட் தென் மோர் பிஹேவியர் கேரக்டர்ஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆன்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்ட் பிளான்ஸ்க்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேஷனும் கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸ்டீட் அப்படின்றது வந்து மெயின் ஆக்செப்டாக இருக்குது. இந்த கிளாஸ்டீட் அக்செப்ட் ஒன்லி ஃபார் த மோனோஃபைலட்டிக் குரூப். இந்த மாதிரி கிளைகள் குறித்து ஒற்றை மூதாதையர் தொகுப்பு ஃபஸ்ட்டு அவங்களோட கிராஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்போ அதோட மோனோஃபைலட்டிக் குரூப் அண்ட் தென் பேராஃபைலட்டிக் குரூப் அண்ட் தென் பாலிஃபைலட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மோனோஃபைலட்டிக் குரூப். மோனோஃபைலட்டிக் குரூப் அப்படிங்கிறது நாட் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் ஏ சிம்பிள் ஃபார்ம். டாக்ஸா கம்பேரிசன் ஆல் த டிசென்டட் ஆஃப் எ காமன் ஆன்ஸ்டர்ஸ், அதாவது அவங்களோட முன்னோர்கள்கிட்ட இருந்து எல்லா கேரக்டரையும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஏ ஆன்ஸ்டர்ஸ், இதுதான் எல்லாத்துக்கும் காமன். இங்கேருந்து இந்த பிரான்ச்சு போகும், இங்கேருந்து இதிலேருந்து இந்த பிரான்ச் வரும். அப்போ தேர் ஆர் ஏ ஈக்குவல், டஸ் நாட் இன்வால்வ் இன் ஏ காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். எல்லா குரூப்பையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு தாவர தொகுப்பு தான் மோனோஃபைலட்டிக். இட் இஸ் ஏ சிம்பிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் பேர். நெக்ஸ்ட் ஒன் பேர். Paraphyletic group, second one. Taxon that include in this classification it include the ancestor but not all the descendant of that ancestors. இது வந்து எல்லா வழித்தோன்றல்களையும் கால்குலேட் பண்ணியிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் CBD and ACB are the paraphyletic group. CB அப்படின்றது ஒரு ஃபர்தர் பிரான்ச்சஸ், மெயின் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் CBD அண்டு ACB, இந்த மூணும் பேராஃபைலட்டிக் குரூப்பில் வருது. ரீசன் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஏ காமன் ஆன்ஸ்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் எல்லா ஆர்கானிசமும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மெயின் ஆர்கானிசம் ஏல இருந்து ஏல இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் வந்து சிக்கு வந்து சியில் வந்து இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? அதே CB இஸ் ஏ வெரி குட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெயினில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ அப்போ ஒரு சில கேரக்டர் வந்து இன்னொரு சில கேரக்டருக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து நம்ம ஃபர்தராக ஆன்ஸ்டர்ஸ் பட் நாட் ஆல் இன்க்ளூட் த ஆன்ஸ்டர்ஸ் அப்படின்னா பேராஃபைலட்டிக், அதாவது ஜாயிண்டிங் ஆன்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் ஒரே மாதிரி தொகுப்பு கிடையாது, இன்னொரு பிரான்ச்சஸாக ஃபர்தராக போயிருக்கும், இதுக்கும் இன்க்ளூட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேராஃபைலட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாலிஃபைலட்டிக் குரூப் அப்படின்றது வந்து பல்வேறுபட்ட ஆன்ஸ்டர்ஸ் கால்குலேஷன் பண்ணக்கூடியது. வெவ்வேறான 2 மெம்பர்ஸ் வரையே லின்கேஜை பேஸ் பண்ணி இருக்கும். டாக்ஸா தட் இன்க்ளூட் த மெம்பர்ஸ் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் லின்கேஜ். ஒருத்தருக்குரிய ரிலேஷன்ஷிப்பு இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி இருக்காது, அதோட ஃபர்தர் பிரான்ச்சஸாக இருக்கும். இப்போ இந்த இதில் காமன் ஆன்ஸ்டர்ஸ் அப்படின்னா இவங்களோட எல்லா கேரக்டருமே சிக்கும் பிக்கும் இருக்கும், பட் ஏக்கும் டிக்கும் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்தர் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கு இடையே உள்ள லின்கேஜை பேஸ் பண்ணி இது இருக்கும். இதை பாலிஃபைலட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ காமன் ஆன்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் த சீக்வன்ஸ், ஒரு
ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஆன்ஸ்டர்ஸ்கிட்ட இருந்து அப்படியே அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மோனோ அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து அவங்களோட கேரக்டர் வந்து பிரான்ச்சஸ் போச்சுன்னா அவங்கள மாதிரி அது இருக்காது. அப்படி இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பாராஃபைலட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பாலிஃபைலட்டிக் அப்படின்றது வேறு 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீசஸ்க்கு இடையே லிங்கேஜ்னு சொல்லுவோம்ல, கலப்பினம் பண்ணி வர்றது, அதை வந்து பாலிஃபைலட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது வந்து இந்த கிளாஸ்டீடு குரூப்பில் வருது. நெக்ஸ்ட் ஒன் இந்த நியூ டாபிக். நம்ம வந்து அடுத்த லெசனில் இருக்கக்கூடிய நியூ டாபிக் பார்ப்போம். நியூ டாப்பிக்கில் செல் பயாலஜி, த இன்ட்ரோ ஆஃப் த செல் பயாலஜி, செல் பயாலஜியோட இன்ட்ரோவை பார்ப்போம். செல் பயாலஜி அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் நம்ம பிளான்ஸோட கேரக்டரையும் பார்ப்போம் அண்ட் தென் அனிமலோட கேரக்டரையும் பார்ப்போம். ஸோ இந்த இப்போ நீங்கள் பாட்னினால பிளான்ஸோட கேரக்டர் மட்டும் பார்ப்பீங்க, அதோட செல் வால் அண்ட் தென் செல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் த செல் அண்ட் தென் ஹூ ப்ரப்போஸ் த ஃபஸ்ட்டு செல் தியரி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த செல் பயாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த செல் ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டடி ஆஃப் த பிளான்ட் பாட்னின்னு சொல்கிறோம், ஸ்டடி ஆஃப் த அனிமல்ஸை ஜுவாலஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செல் பயாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த செல்லா அப்படின்னா கிடையாது, செல்லோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி படிக்கிறது தான் சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். செல் பயாலஜி அப்படிங்கிறது ஒரு செல் செய்யக்கூடிய செல்லோட ஸ்ட்ரக்சரையும் படிப்போம் அண்ட் தென் அதோட ஃபங்க்ஷனையும் படிப்போம், அதுக்கு பேர் தான் செல் பயாலஜி. சைட்டாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் த செல். For example, bacteria. Bacteriology means study of the bacteria. Virology means study of the virus. Mycology means study of the fungi. அதே மாதிரி plant அப்படின்றது study of the plant botany. Study of the animal zoology. Study of the microbes, bacteria, fungi, microbes, microbiology. The same cell biology means study structure and function of the cell. செல்லோட அமைப்பை பற்றி பேசுவோம், செல் செய்யக்கூடிய வேலைகளை பற்றியும் படித்தோம்னா செல் பயாலஜி. சைட்டாலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் த செல், செல் பற்றி. இதில் வந்து 3 சாப்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பேசிக் யூனிட் ஆஃப் த செல். செல் தான் ஒரு வாழ்வியல், ஒரு கம்ப்ளீட் யூனிட் ஆஃப் த லைஃப்பை தான் செல் அப்படின்னு சொல்லுவோம். செல் இப்போ நான் படிக்கக்கூடிய டாபிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வாட் மீன் பை த செல் அண்ட் தென் டிஸ்கவரி, தென் செல் தியரி அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த செல்ஸ், அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல், தென் செல் ஆர்கனல்ஸ். இது நான் ஃபுல் கால்குலேஷன் தான் செல் பயாலஜி நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்னால் என்ன, இது வந்து இல்லை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்து லிவிங் மெட்டீரியல்ஸ், ஐ மீன் பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து எல்லாமே சேர்த்தது, எல்லாத்தையுமே இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடியது செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் செல் அப்படின்றது ஒரு சின்ன செங்கல் தான். அப்போ எல்லா செங்கலும் சேர்ந்து தான் ஒரு பில்டிங்கே கட்ட முடியும். அதே மாதிரி நம்ம உடம்புன்ற பில்டிங்க்கு மெயினாக இருக்கக்கூடியது செல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இந்த செல் பயாலஜி. ஃபஸ்ட்டு he wrote and finding the book in microphobia. மைக்ரோஃபோபியாவோட புக்கில் தான் செல்லை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை ரோட் பண்ணது யாருன்னு கேட்டால் ராபர்ட் ஹூக். அவர் தான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காரு. அதை மைக்ரோகிராஃபியா அப்படின்ற புக்கை அவர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணார். த ஸ்ட்ரக்சரல் யூனிட் பட் unable to explain it was the 1668 ராபர்ட் ஹூக். செல் அப்படின்றது ஒரு சிங்கிள் வேர்டு. இது வந்து செல்லே அப்படின்ற லத்தீன் லாங்குவேஜிலிருந்து ட்ரைவ் ஆனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்டு ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து தேன்கூடு மாதிரி இருக்கும். தேன்கூடு நம்ம பார்த்துருப்போம், அதில் தேன் வந்து சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே எதுவுமே இருக்க மாதிரியே இருக்காது, ஆனால் வந்து ட்ராப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கான ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு ராபர்ட் ஹூக் அப்படின்றத கண்டுபிடிச்சது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அப்சர்வ் த செல் அப்படின்னு கேட்டாலே ராபர்ட் ஹூக்கு இந்த இயர் 1660. ஹி அப்சர்வ்டு சம்திங் த லுக் லைக் எ ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர் இட் கிரேட் நம்பர் ஆஃப் லிட்டில் பாக்ஸ். இவர் ஃபஸ்ட்டு வந்து தன்னோட கைப்பிடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் வேர்ஸை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சார். இவர் தான் ஹேண்ட் மைக்ரோஸ்கோப்பை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தார். அதில் வந்து தானாக உருவாக்கின அந்த மைக்ரோஸ்கோப்பில் இதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஏதோ ஒன்று லென்ஸ் மாதிரி இருந்தாவே நம்ம அப்படியே பார்ப்போம். அதே மாதிரி அவர் எல்லா பொருளையும் பார்த்தார். அவர் பார்க்கும்போது தான் பார்க்கறதுல தேன்கூடு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அவருக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வேர்டை லத்தீன்லேருந்து ட்ரைவ் பண்ணார்.
in the year 1662 ராபர்ட் ஹூக். ஸோ ராபர்ட் ஹூக் தான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் த செல் அப்படின்ட்டு சொன்னோம். இன் 1665 he completed his work of micrographia. அந்த மைக்ரோகிராஃபியா புக்கில் வந்து அவருக்கு தன்னோட செல்லை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருப்பார். லேட்டர் த ஆண்டன் லீவன்ஹூக் அப்சர்வ் த யூனிசெல்லுலார் பார்ட்டிக்கிள். அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் ஆண்டன் லீவன்ஹூக் தான் ஃபஸ்ட்டு யூனிசெல்லுலார் பார்ட்டிக்கல் செல் அப்படின்றது ஒரு லிவிங் செல் அப்படின்ற ஒரு வேர்டை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணது ஆண்டன் லீவன்ஹூக். ஃபஸ்ட்டு ஹி அப்சர்வ் த மைக்ரோஸ்கோபிக் இன்வென்ஷனுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது தான் லிவிங் செல்லை கண்டுபிடிச்சது தான் ஆண்டன் லீவன்ஹூக். அப்போ ஃபஸ்ட்டு செல்லை ட்ரைவ் பண்ணது யாருன்னு கேட்டால் நம்ம யாரை எழுதணும் அப்படின்னா ராபர்ட் ஹூக்கை தான் எழுதணும். பட் லிவிங் செல் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டன் லீவன்ஹூக் ஆஃப்டர் ஹி இன்வென்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப். திஸ் இஸ் ஏ அனிமல் கிளாஸ். இவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிகச்சிறிய விலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை இவர் வந்து சொன்னார். யார் அப்படின்னா ஆண்டன் லீவன்ஹூக். ராபர்ட் ப்ரவுன் 1831 he observed the plant cell in a நியூக்ளியஸ்குள்ளே ஒரு பிளான்ட் செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக். 3 scientists are mainly involved in the invention of cells. செல்லோட இன்வென்ஷனில் மெயினாக இருக்கக்கூடியது ராபர்ட் ப்ரவுனு, ராபர்ட் ஹூக்கு அண்ட் தென் ஆண்டன் லீவன்ஹூக். இவங்க தான் மெயினாக ஆண்டன் லீவன்ஹூக், ராபர்ட் ப்ரவுன் இவங்க மெயினாக வந்து அதிகமாக கண்டுபிடிச்சாங்க. ராபர்ட் ப்ரவுன் நியூக்ளியஸில் கண்டுபிடிச்சாரு. ஆண்டன் வந்து லிவிங் செல்லில் கண்டுபிடிச்சாரு. ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட்டு H.J. Dutroset 1824. It is a French scientist. First proposed the cell theory. இது வந்து ஐடியா ஆஃப் த செல் தியரி. செல் தியரி அப்படின்ற கோட்பாட்டை ஃபஸ்ட்டு சொன்னது டூட்ரோசெட் 1824. ஃபஸ்ட்டு கிவ் த ஐடியா ஆஃப் ஏ செல் தியரி. செல்லுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்றத இவர் அனலைஸ் பண்ணவர் டியூட்ரோசெட். ஆஃப்டர்வர்ட்ஸ் மேத்யூ ஸ்லீடன் ஜெர்மன் பொட்டானிஸ்ட் அண்ட் தென் தியோடர் ஜுவான் ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்லீடன் அப்படின்றவர் ஆல் பிளான்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணார். அவரோட ஃப்ரெண்டு தான் தியோடர் ஜுவான். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆல் த அனிமல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல் அப்படின்ற வேர்டை டெரைவ் பண்ணார். ஸோ செல் தியரி அப்படின்ற கான்செப்ட்டு ஸ்லீடன் ஜுவான் கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் இஸ் எ ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். அவுட்லைன் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த செல் தியரி. செல் தியரி இவங்க தான் மாற்றி அனலைஸ் பண்ணி சொல்லார். ருடால்ஃப் விர்ச்சோ அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் த செல் தியரி. அதாவது ஸ்லீடன் ஜுவான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய செல் தியரியை மாடிஃபை பண்ணி சொன்னது யாருன்னு கேட்டால் ருடால்ஃப் விர்ச்சோ. இவர் வந்து செல் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதை விட அதாவது ஃபியூச்சரில் செல்லக்கூடிய லிவிங் செல்ஸ்க்கும் ஃப்ரீ எக்ஸிட்டிங் செல்கள் ஒரு செல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செல்களிலேருந்து செல் டிவிஷன் மூலமாக உருவாச்சு அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அனலைஸ் பண்ணி சொன்னது யாருன்னு கேட்டால் ராபர்ட் விர்ச்சோ. இப்போ நம்ம 5 சயின்டிஸ்ட்டை பற்றி படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ராபர்ட் ஹூக்கு, தென் ஆண்டன் லீவன்ஹூக், தென் ராபர்ட் ப்ரவுனு அண்ட் தென் டூட்ரோசெட், ஸ்லீடன் அண்ட் தென் ஜுவான், தென் ருடால்ஃப் விர்ச்சோ. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸு நம்ம இந்த இன்ட்ரோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டாபிக் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து அரிஸ்டாட்டில் ஃபஸ்ட்டு இன்வென்ஷன். அரிஸ்டாட்டில் வந்து ஃப்ரீ டார்வினிஸ்க்கு முன்னாடி இருந்த பீரியடில் அரிஸ்டாட்டில் இருந்தார். ராபர்ட் ஹூக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து தேன்கூடு மாதிரி தான் செல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணார். ஆண்டன் லீவன்ஹூக் அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் அண்ட் தென் லிவிங் செல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லீடன் ஜுவான் ப்ரப்போஸ் த செல் தியரி. ருடால்ஃப் விர்ச்சோ டு மாடிஃபை த அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த செல் தியரி அப்படின்னு 2 கான்செப்டை அவர் கொடுத்தாரு. மாடிஃபை அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் செல் தியரி. ஓகே, தேங்க்யூ.